என்னாச்சு தானோ? தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை நீங்க வண்டி சப்ஸ்கிரைப் நிறுத்த செய்து சொல்லட்டுமா? அண்ணே வீடியோவை கொஞ்சம் வண்டி லைக் நிறுத்துங்க. செய்யுங்கள். ஓகேங்களா? வாந்தி வருதா? ஏங்க இன்னும் கொஞ்ச தூரம் இப்படியே போயிருந்தா வாமிட் எடுத்திருப்பேன். சரி இருங்க, நான் வரேன். தானோ, இந்தாங்க குடிங்க. போதுங்களா? அண்ணே ஆ? போலாமாண்ணே? கதர் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? அண்ணே ஒரு 5 நிமிஷம், இதோ வந்துடுறோம். சரிண்ணே. டிரைவர் ரொம்ப அவசரப்படுத்துறாருல்ல? அவசரங்கிறத விட வேகமா ஓட்டுறாருங்க. சரி நீங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க புளிப்பு முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கேன், வாயில போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வழியில எதுவும் மெடிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்பி வரும்போது வேணா மாத்திரை வாங்கிக்கலாம். இந்தாங்க வாயில போட்டுக்கோங்க. ஏங்க எனக்கு பொதுவா வாமிட் வராதுங்க, இன்னைக்குதான் என்னமோ அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நீங்க வாயில போட்டுக்கோங்க. வாயில போட்டு ஓரமா வச்சுக்கோங்க. ம், என்கிட்ட கொடுங்க. இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா? போலாமா? ம். வாங்க. பார்த்து. ஓகேங்களா? போலாமா? ஓகே தான். போலாங்களா? அண்ணே போலாம் அண்ணே. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லையான்னு கேட்டேன். ம். தினமும் என்ன? முதலில் சீரியலை எனக்கு பார்க்க வாமிட் சேனலை வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி சப்ஸ்கிரைப் செய்து பேசிட்டே வரீங்களா? வீடியோவை லைக் செய்யுங்கள். ஆமாங்க, நீங்க வாமிட் வரத பத்தி நினைக்காம இருந்தாலே வாமிட் வராது. அப்படியே நீலி கண்ணீரா வடிக்கிற, ஓங்கி தலையில கொட்டுனேன்னு வச்சுக்க, ஆளப்பாரு. உன் பலத்துக்கு என்ன வாங்கி கொட்டினு வச்சுக்கோ, என் தலை அப்படியே வயித்துக்குள்ள போயிருங்கா. பேசாத பேசாத. நேத்து ராத்திரி எல்லாரும் தூங்குற வரைக்கும் கதிரும் நீயும் போற மாதிரி தானே இருந்துச்சு. ம். அதுக்குள்ள எப்படிடா எங்களுக்கு தெரியாம கதிரோட தானே கிளம்பி போவா? என் புள்ள ஒரு அப்பாவிடா.
அவனுக்கு தெரியலனா கூட நீதான் பிளான் போட்டு கொடுத்திருப்ப. உன் பிள்ளைய பத்தி நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். எங்க தனத்தை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா வேலை விஷயமா போறப்போ எதுக்குடா பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன்னு நாங்க கேட்டுருவோன்னு பயந்து நீயும் அவனும் சேர்ந்து போட்ட டிராமா தானே இது. ரெண்டு பேரும் போவாங்களாம், கடமையே கண்ணா இருந்து அத்தனை பேருக்கும் சமைச்சு கொட்டிட்டு வந்துருவாங்களாம். என்னென்ன பொய். உங்க கூட்டு சதிக்கு தனமும் உடந்தையாதான்டா இருந்திருப்பா. 3 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு ராத்திரியோட ராத்திரியா அவன் தனத்தை கூட்டிக்கிட்டு போயிருக்கான். திமிராடா அவனுக்கு. என் மேல இருந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம போயிருச்சுல. இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? நீ அவங்க கூட சேர்ந்து ஆடுறியா? இங்க இருக்கிற ஏற்காட்டுக்கு போனதுக்கு எதிர்நாட்டாளிக்க பிளான் போட்டது கணக்கா? என்னென்ன பேச்சு பேசுது பாரு. ஜக்கா இங்க பாருக்கா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வர வர இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நீங்க எல்லாரும் என்னைய சொல்லிக்கிட்டு நீ இருக்கீங்க. அப்படிதானே நடந்துக்கிற? நம்ம வீட்டு பொண்ணுன்னு உனக்கு என் மேல கொஞ்சமா சக்கரை இருந்துச்சா? எப்ப பாரு அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ற. மாமா கூட போய் அவளை அனுப்பிச்சிருக்க. ஹேய், இப்ப என்ன சும்மா குதிச்சிட்டு இருக்க? இவங்க பேசுறாங்கன்னா அவங்க தனத்தோட மாமியாரு ஏதோ பேசிட்டு போறாங்க. நீ யாரு குறுக்க பேசிட்டு இருக்க? நான் யாரா? நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி. எங்க குடும்ப விஷயத்துல பத்தி பேசுறதுக்கு முதல்ல நீங்க யாரு? நீங்க எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல முதல்ல தலையிடுறீங்க? நான் வருவேன், பேசுவேன். இது என் மகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். என்னது? நீ வருவியா? எதுக்கு வருவ? இங்க பாருங்க, நீங்க யாரோ ரோட்ல போற ஒருத்திய பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு என்ன வரப்போகுது? ஆனா நீங்க தனத்தை பத்தி பேசும்போது நான் வந்து பேசதான் செய்வேன். எனக்கு அதுக்கான உரிமையும் இருக்கு. இது என் வீடு, தனம் என்னோட பொண்ணு. இந்த வீட்டுக்குள்ள நின்னு நீங்க தனத்தை பத்தி பேசுறப்போ நான் எப்படிங்க தலையிடாம இருக்க முடியும்? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். அப்படி சொல்லுக்கா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் காலையில இருந்து ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கீங்க. கதிர் தம்பி யாரதான் கூட்டிட்டு போயிட்டாரு? கட்ன பொண்டாட்டிய தானே கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பொண்டாட்டிய விட்டுட்டு தோ இங்க நிக்கிற ராதிகாவை கூட்டிட்டு போயிருந்தா அது தப்பு. அப்போ நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கலாம். நானே முதல் ஆளா நின்னு கை தட்டி சபாஷ்னு சொல்லிருப்பேன். சரியா கேட்டீங்கம்மா. என்னடி சரியா கேட்டீங்கம்மா? ஆமா, அவங்க கேக்குறதுல என்னமா தப்பு? அவங்க சொல்ற மாதிரி அண்ணா அண்ணியை தவிர வேற யாரையாவது கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா தப்புன்னு நானே சொல்லிருப்பேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 4-5 மாசம் ஆச்சு. நீ என்னமோ அவங்கள ஹனிமூன் அனுப்பின மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீடு பிரச்சனை, கடை, ஆக்சிடென்ட், அவங்களுக்கு இப்படி மாத்தி மாத்தி கஷ்டம் தாமா. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி ஏதாவது ரிலாக்ஸா போயிட்டு வாங்கன்னு நீ தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அதையெல்லாம் தாண்டி அதுவும் ஒரு சூழ்நிலை அமைஞ்சு அவங்க எல்லாம் போயிருக்காங்க. அதுலயும் குறுக்க வந்து எப்படி போலான்னு சண்டை போடுற? இது உனக்கே நல்லா இருக்காமா? நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஏன் மாமியார் இப்படி நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? இல்ல நீங்களே இப்படி நடந்துக்கோங்கன்னு அப்படி நீயே சொல்லி கொடுப்பியா என்ன? பூர்ணி, நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. மா, இதுல என்னமா வயசு? நீ செய்யறது தப்பு, அதனால நான் அதை சொல்லி காட்டுறேன். நீ எதுக்கு மாமா பண்ணாத தப்பு பண்ண மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்க? முதல்ல எந்திரி மாமா. அப்படி சொல்லு பூர்ணி. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாம தனியாளா சிக்கனன்னு என்னை எல்லாரும் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. ஐயோ அத்தை, நம்ம சைடுல இருந்துட்டு நமக்கு எதிராவே கோல் போடுறாங்க. ஆமாண்டி, முதல்ல இந்த கூட்டத்தை கலைப்போம், அப்புறமா பேசிக்கலாம். நீ தேவையில்லாம எங்க வீட்டு விவகாரத்துல தலையிடுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. வாடி. இது என்ன?
என்ன சம்பந்தமே இல்லாம ஏக்கா, மறைச்சு அந்த அம்மா கீழே விழுந்து பிறந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லிட்டு போகுது. அம்மா அண்ணனும் மாமாவும் தானே போறதா இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி மனசு மாறினாங்க? கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு போற இடத்துக்குலாம் போறீங்க. வேலையா போனாலும் தன்னையும் கூட்டிட்டு போவாங்கன்னு தானே எந்த பொண்ணா இருந்தாலும் எதிர்பாப்பா. தனியா தான் கூட்டிட்டு போல. இப்போ வேலை விஷயமா போறப்ப கூட நீங்க அவளை கூட்டிட்டு போலனா அவளுக்கு அது வருத்தமா தானே இருக்கும் தம்பி. இருக்குமா இருக்காதா? சூப்பர்மா, எப்படியோ நல்லது நடந்தா சரி. என்னத்த நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. நம்ம குடும்பத்திலேயே நமக்கு எதிரிகள் உருவாயிருக்காங்க அத்தை. உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. அவ எங்கடி அடங்குறா? என் பேச்சதான் கேட்கவே மாட்டேங்கிறாளே. ஆமா அத்தை,